ஆஞ்சநேயா! ஆஞ்சநேயரே, எனக்கு புரிஞ்சிருச்சு, தெளிவா புரிஞ்சிருச்சு. கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினம் தினம் என் ரூபத்துல வந்து பல திருவிளையாடல்கள் நடத்த போற. ஏமே கரெக்ட்? ஆனா ஆஞ்சநேயரே, நீ என் ரூபத்துல வெளியே சுத்திட்டு இருக்கும்போது நானும் வெளியே சுத்தினேன்னா அது மத்தவங்களுக்கு எல்லாம் குழப்பத்தை உண்டாக்கிறாது. அதனால நீ எப்ப வெளியே வருவ, அப்ப நான் என்ன பண்ணணும்னு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீனா அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவேன். பேச ஆஞ்சநேயரே, அக்கம் பக்கம் யாருமே கிடையாது, நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறோம். கமான். ஓஹோ, இவன் மானிடனாச்சே, இவன் கண்ணுக்கு எப்படி தரிசனம் கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? நம்ம தான் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டுமே. சரி பரவாயில்ல, நான் வேணா என்னுடைய கண்ணை நல்லா மூடிக்கிறேன், நீ காதுல அசரீரியா குரல் கொடுத்துரு. ஓகே, கமான். ராம ராம, கன்ஃபார்ம்டா நீங்க எழுதுன லெட்டர் தான். நண்பரே நாயுடு, ஐயோ நெருங்கிட்டீங்களே. நீங்கள் இனிமேல் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு விட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன பாப்புடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் ஆஞ்சநேயர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி கழிக்கவும் மீதி எல்லா வேலைகளையும் நானே கவனித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ராம் ராம் ஆஞ்சநேயர். ஓகே ஆஞ்சநேயர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்ன மாதிரி நாளையில இருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அதான் மீதியெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. வரேன். ஆஞ்சநேயரே, ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன். ஆனா சம்பளத்தன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி. பாய்.